தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் மெமோ ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறோம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மெமோ ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. நம்ம போத்தனூர் பகுதிக்கு வரணும்னு சொல்லி தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாகவும் ரயில் பயனாளர்கள் சார்பாகவும் பல கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அதில் நமது வசந்தராஜ் அவர்கள் முயற்சி பண்ணி நம்ம இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்களிடம் எடுத்து சொல்லி அதுக்கு உண்டான அனுமதியெல்லாம் வாங்கி இன்னைக்கு அந்த ட்ரெயினை மேட்டுப்பாளையத்தில் அவர் கொடியேசிச்சு துவக்கி வைக்கிறாரு. இந்த மெமோ ட்ரெயின் போத்தனூரில் காலையில் 9:40க்கு புறப்படுதுங்க. 1 மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் போயிடலாம். மதியம் ஒரு 3:30க்கு புறப்படுதுங்க. இரவு 8:10க்கு புறப்படுதுங்க. இதில் போகிறதுக்கு 10 ரூபா தானுங்க ஒரு ஆளுக்கு சார்ஜு. நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கிக்கலாம், வடகோயம்புத்தூரில் இறங்கிக்கலாம், அடுத்தது துடியலூரில் இறங்கிக்கலாம், அதுக்கு அடுத்தது பெருநாயக்கம்பாளையத்தில் இறங்கிக்கலாம், அதுக்கு அடுத்தது காரமடையில் இறங்கிக்கலாம், அல்லது மேட்டுப்பாளையத்தில் இறங்கிக்கலாம். எங்கே இறங்கினாலும் 10 ரூபா தானுங்க. இதை நாம் அவசியம் உபயோகப்படுத்தணுங்க. அந்த விழாவுக்கு நம்ம தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நாங்கள்லாம் புறப்பட்டு போகிறோம். நம்ம போய் அந்த விழாவில் என்ன நடக்குது என்ன வேணும்னு பார்க்கலாங்களா? போத்தனூர் ஸ்டேஷன்லேருந்து தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக ஒரு 7 பேர் புறப்பட்டு போனோமுங்க. அங்கே கோயம்புத்தூர் போய் நாம் சேர்ந்த உடனே கோயம்புத்தூரில் சிறுதுளி அமைப்பிலிருந்து ஒரு 4-5 நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. ட்ரெயினில் போகிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கும். நாங்கள் காலையில் நேரத்தில் போகிறதுனால இங்கேருந்து டிஃபன் கட்டிட்டோம். ட்ரெயினில் போய் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். அப்போது பக்கத்தில் அந்த சிறுதுளி அமைப்பிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட என்னென்னு பேட்டி எடுத்தோம். சிறுதுளி அமைப்பிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள 9 லட்சம் மரக்கன்கள் நட்டு பராமரித்து காப்பாற்றிட்டு வர்றோம். இதோட தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் ரயில்வே லேண்டு, கவர்மெண்ட்டோட லேண்டு, ஹெச்ஆர்என்சி லேண்டு, பஞ்சாயத்து லேண்டு, பெரிய பெரிய நிறுவனங்கள், இது பள்ளிக்கூடம், ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்துலேயும் நம்ம மரம் நட்டு நம்ம பராமரித்து செடி கொடியாக வளர்த்தி வர்றோம். இதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60,000 மரக்கன்கள் நட்டு பராமரித்து காப்பாற்றிட்டு வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது இன்னைக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சு எங்கெங்கே என்னென்ன மரக்கன்கள் நடணுங்கிற விவரத்தை நம்ம ரயில்வே அஃபிஷியல்ஸ், சேலம் ரயில்வே அதிகாரிகள்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம். இது ஒண்டிபுதூர் நிலம் எப்படி இருந்தது, எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், மரக்கன்கள் எப்படி வளர்ந்துருக்கு. அடுத்தது சிங்காநல்லூர் எப்படி மரம் நட்டிருக்கோம், எப்படி மரம் வளர்ந்துருக்குங்கிற புகைப்படங்கள். அடுத்தது துடிலூர் ரயில் நிலையம் எப்படி இருந்தது, எப்படி மரக்கன்கள் நட்டு எப்படி இன்னைக்கு செழிப்பாக இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு படமால எடுத்து ஒரு ரெப்ரசன்டேஷனாக வச்சு இன்னைக்கு அங்கே கொடுத்து நிறைய மரக்கன்கள் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம இந்த முயற்சிகளை இறங்கி இருக்கிறோம். நாங்கள் சில கோரிக்கையும் கூட வச்சுருக்கிறோம். கோவை தெற்கு போத்தனூர்னு பேர் மாற்றம் பண்ணணுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும். எப்படி வடகோவைன்னு சொல்கிற மாதிரி இது தெற்கு சைடு இருக்கிறதுனால கோவை தெற்கு போத்தனூர்னு பேர் மாற்றம் பண்ணணும். போத்தனூர் சுற்றியுமே நிறையா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிப்கோ, தொழில் ஸ்தாபனங்கள் அதிகமாக இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து நிறையா பேர் இங்கே கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வசதியாக இருக்குன்னா நம்ம கோவை தெற்கு போத்தனூரை 2ஆம் முனையமாக அறிவிக்கணும். 2ஆம் முனையமாக அறிவித்தா மட்டும் பத்தாதுங்க. பெட்லின்லெஸ் வசதி, அதாவது ட்ரெயின் வந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான வசதியெல்லாம் இங்கே செஞ்சு கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லை, இப்போது மேட்டுப்பாளையம் டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அது போத்தனூரில் நிற்காம போகுது. அதைய நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறோம். அதுபோக கோவை மங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அதுவும் போத்தனூரில் நிற்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் மட்டும் கொடுக்கலீங்க, இந்திய தொழில் வர்த்தக சபை, கொடிசியா, சீமா, சிறுதுளி, ராக்
கொங்கு குளோபல் ஃபார்ம் இவங்கெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு இந்த கோரிக்கை மனுவை அமைச்சர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்துட்டோம்ங்க. விழா நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரயில்வே துறை அலுவலருக்கு சால்வி அணிவிச்சு கோரிக்கை மனு கொடுத்தோம். அழகாக பாருங்கள், மேட்டுப்பாளையத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே பனிமூட்டமாக அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மரம் செடிகளுக்கு மத்தியில் இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குதுங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்கி போகிறதுக்கு இருக்குது. அங்கே தான் போய் டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்குது. துவக்க விழா நடக்கிற ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இடி நாம் போய் மேடைக்கு முன்னால் இருந்து விழாவை பார்ப்போமா? Honorable Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, Dr. L. Murugan sir is arriving now for providing various facilities to the passengers. மாவட்ட கவுன்சிலர் திருமதி சங்கீதா அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். We welcome District Councillor Sangeeta Madam. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான புதிய ரயில் சேவை உள்ளிட்ட பல்வேறு ரயில்வே சேவைகளை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். உடன் வந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். மேட்டுப்பாளையம் நகர்வாழ் பொதுமக்கள் அனைவரையும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சேலம் ரயில்வே கோட்டம். Let us all now rise up for Tamil Thai வாழ்த்து. இவ்வினிய விழாவினை தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிரந்திர திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. PS துடியாரும் திருமதி உஷா அவர்கள் பொன்னாடை போர்த்து மாவட்ட கவுன்சிலர் திருமதி சங்கீதா அவர்களை வரவேற்கின்றார். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கிட வருமாறு சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் மரியாதைக்குரிய திரு பங்கஜ் குமார் சின்ஹா அவர்களை அன்புடன் வேண்டுகின்றோம். We now respect our respected DRM Salem Division Mr. Pankaj Kumar to give away his welcome address, please. Honorable Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, Dr. L. Murugan ji. Honorable MP
Madam Sudha, who has joined from Mailaduturai, Honorable MLA Sri Rajkumar, who has also joined from Mailaduturai, Sri Selvaraj, Municipal Chairman. Unfortunately, I think he is not there. If he is there, then very warm regards to him. Madam Sangeeta, Mr. Nand Kumar, DRM TPJ from Trichy Division. Here, all officers, press and media representatives, other dignitaries on dais, officers and all others who are present here, a very good morning. A very warm welcome to all of you on this auspicious occasion of the introduction and extension of 5 trains today. The first one is 16765, 16766, Mettupalayam Tuticorin, Mettupalayam bi-weekly express train. It is starting from Mettupalayam. It is bi-weekly. We have 9 sleeper coaches, 4 GS, 1 second AC, 2 3 AC and 2 SLR. And I am happy to inform you that all the tickets for today that have been booked in this train, it is a very good news. Then we are extending 3 pairs of Mettupalayam Coimbatore memo services up to Pottanur. Third one is a stoppage of 22616, 22615 Coimbatore Tirupati Coimbatore Express at Samalpatti. Then extension of 16231, 16232 Mailaduturai Mailaduturai Express to Kudalur Port Junction. This program is live from Mailaduturai. Honorable Minister will flag off this train. And the next one is increase in frequency of 16233, 16234 Mailaduturai Tiruchirappalli Mailaduturai trains from 5 days to daily. Railways have always been the lifeline of our nation, connecting people across regions and cultures. Today's introduction of trains, extension of trains and stoppage of Tirupati Express at Samalpatti marks yet another milestone in our service to public. Railway is much concerned about our ordinary passengers, and it has been decided by Ministry of Railways to augment general coaches in many trains like 1251516 Silchar Coimbatore Silchar, 12673 2674 Coimbatore Chennai Coimbatore, 12511 12 Kochivalli Gorakhpur Kochivalli Express, 2250 32250 Dibrugarh Kanyakumari Dibrugarh. Also this train has been made now daily, and many other trains. This also symbolizes our commitment to providing efficient and convenient service to our passengers. These facilities will set a new benchmark in customer service to the public of this region. I request all of you to make use of these additional facilities and support railways always. Thank you all. Once again, I welcome all of you. Jai Hind. வரவேற்புரை வழங்கிய சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் திரு பங்கஜ் குமார் சின்ஹா அவர்களுக்கு நன்றி. Thank you, sir. We now request Dr. L. Murugan, Honorable Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, to give away his special address, please, to the audience. இடையிலான புதிய ரயில் சேவையை உள்ளிட்ட பல சேவைகளை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய சிறப்புரை. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரையிலான மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்
ரயில் சேவை மற்றும் மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூர் வரலான மேமு ரயிலினுடைய சேவை, மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கடலூர் வரலுமான நீட்டிப்பு, மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி 5 நாட்கள் தினந்தோறும் அந்த சர்வீஸ், திருப்பதி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்னுடைய சாம்பல்பட்டியில் நிறுத்தம். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா அவர்களே, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மேட்டுப்பாளையத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற சேலம் டிவிஷனுடைய டிஆர்எம் திரு பங்கஜ்குமார் சின்ஹா அவர்களே, இங்கு மேடையில் இருக்கின்ற சேலம் டிவிஷனுடைய ஏடிஆர்எம் திரு சிவலிங்கம் அவர்களே, திருமதி சங்கீதா அவர்களே, திரு நந்தகுமார் அவர்களே, மயிலாடுதுறையில் ஆன்லைனில் இருந்து கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை முனிசிபல் சேர்மன் திரு செல்வராஜ் அவர்களே, திருச்சி டிவிஷனுடைய டிஆர்எம் திரு அன்பழகன் அவர்களே, திருச்சி டிவிஷன் ஏடிஆர்எம் திரு பி.கே. செல்வம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம், மயிலாடுதுறை இந்த பகுதியை சேர்ந்த பெரியோர்களே, ரயில் பயணிகள் சங்கத்தை சார்ந்தவர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில இந்தியா முழுவதுமே ரயில்வே கனெக்டிவிட்டி, ரயில் இணைப்பானது அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான். அனைத்து தரப்பு மக்களுக்கும் ரயில் பயணம் எளிமையாக ஆக வேண்டும், ரயில் பயணம் பாதுகாப்பானதாக வேண்டும், ரயில் பயணம் இனிமையாக ஆக வேண்டும், அனைத்து பகுதி மக்களுக்குமே இந்த ரயில் சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தொடர்ந்து ரயில்வேனுடைய மேம்பாட்டிற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் பாரத்தின் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 8000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படுகிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையம், அதே மாதிரி ராமேஸ்வரம் பாம்பன் அந்த சிறப்புமிக்க பாம்பன் பாலமானது வேலை முடிவெடுத்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், கோயம்புத்தூர், இது எல்லாமே பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், அவர்களை இணைக்கும் விதமாக. அதே போல மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் 75 ரயில் நிலையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 4100 கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மட்டுமே கோவை வடக்கு ரயில் நிலையம், பொள்ளாச்சி, போத்தனூர், மேட்டுப்பாளையம், காரமடை மற்றும் ஊட்டியில் குன்னூர் அண்டு ஊட்டி ரயில் நிலையங்கள் இந்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே வேலை நடந்து நம்ம பார்க்கணும். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்த ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடு நம்ம இன்னைக்கு பார்க்கணும். குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30-40 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு மட்டுமே. மேட்டுப்பாளையம் டிக்கெட் கவுண்டர் புனரமைப்பு, அதே போல
எலிவேட்டடு வழி, அதே போல் ரயில் நிலைய மேம்பாடு, இப்படி இந்த ரயில் நிலையம் ஒரு முன்மாதிரி ரயில் நிலையமாக ஆக்க வேண்டும் என்று இந்த ரயில் நிலையத்தை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ரயில் நிலையம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரை இரட்டை ரயில் பாதை அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதற்கான கோரிக்கையும் ரயில்வே அமைச்சரிடத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்கான அறிவிப்பு மிக சீக்கிரமாக வரும். அதை நாம் கொண்டாடுகின்ற நேரமும் இருக்கிறது. அதே போல் இந்த கோயம்புத்தூர் இந்த மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இங்கிருந்து ஊட்டி செல்லுகின்ற அந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ட்ரெயினானது அதனுடைய தன்மை மாறாமல் புதுமைப்படுத்தப்பட்டு அதையும் நாம் இயக்கியிருக்கின்றோம் என்ற அந்த தகவலையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் காரமடை ரயில் நிலையமும் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் செலவில் காரமடை ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது. அதே போல் குன்னூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் செலவிலையும், ஊட்டி ரயில் நிலையம் 7 கோடி ரூபாய் செலவிலையும் இந்த ரயில் நிலையம் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2009லிருந்து 2014 வரலும் வெறும் 800 கோடி ரூபாய் தான். வெறும் 6 வருஷத்துக்கான நிதி வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் 2014 இருந்து இப்போ வரலும் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும், அது போன ஆண்டில் மட்டுமே 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய அதிவேகமாக வந்தே பாரத் ரயில்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கும், சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கும், சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும், இப்படி வந்தே பாரத் ரயில், அதே போல் சென்னையிலிருந்து மைசூருக்கும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும் பொழுது ரயில் நிலையங்களாகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும், விமான போக்குவரத்தாகட்டும், இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பல ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அதிவேக எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் பெங்களூர் டு சென்னை, மதுரை டு கொல்லம், அதே மாதிரி மதுரவாயில் டு சென்னை துறைமுகம், இப்படி அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு நாடு முழுவதுமே 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், அதே மாதிரி சென்னை விமான நிலையம், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், இதெல்லாம் மேம்படுத்தி, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும் பொழுது விமான நிலையம், ரயில் நிலையம், தேசிய நெடுஞ்சாலைகள், இன்னும் லாஜிஸ்டிக்ஸ் மேம்பாடு, இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய அடிப்படை கட்டமைப்பை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு கோயம்புத்தூரிலிருந்து அபுதாபிக்கு நம்முடைய விமானம் நேரடியாக தன்னுடைய விமான சேவையையும் வர தொடங்க இருக்கின்ற அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்றது. இப்படி இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு மக்களும் பயன்பெறுகிற விதத்தில், பயணிகள் பயன்பெறும் விதத்தில், அதே போல விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள், இன்றைக்கு இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலானது நமக்கு இங்கே மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி போக இருக்கிறது. ஊட்டியிலிருந்து வருகின்ற தேயிலை ஏற்றுமதிக்கு நாம் விரைவாக தூத்துக்குடி அனுப்பி தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி முடியும். அதே போல் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு அல்லது கருவேப்பிலை நம்ம மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலிருந்து உடனடியாக ஏற்றுமதி செய்வதற்கான வசதி, அதே போல் ஊட்டியிலிருந்து வருகின்ற காய்கறிகளை ஏற்றுமதிக்கான வசதி, இந்த ரயில் மூலம் சரக்கு நம்மளுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள்கள்
நம்முடைய பிரதமர் அவர்களுடைய கனவே விவசாயிகளுடைய பொருள்கள் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர வேண்டும், வெளிநாடுகளுக்கும் நாம் நம்முடைய தேவைகளுக்கு போக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். ஆனால் நம்மளுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த ரயில் போக்குவரத்து மிக முக்கியமான அதனால தான் ரயில்வேல ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் கூட அந்த பகுதியினுடைய பொருள், உதாரணமாக மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் இருக்கிறதுன்னா நம்ம சிறுமுகையினுடைய பட்டு அல்லது ஊட்டியினுடைய தேயிலை, இப்படி ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது. ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். அப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கூட அந்தந்த உள்ளூர் பொருட்களை மேம்படுத்த நம்ம வந்தோம். மேட்டுப்பாளையத்தில் இந்த உள்ளூர் பொருளை உற்பத்தி ஊக்குவிப்பதற்கு மண்ணில் செய்கின்ற தொழில் அவர் கைவினைஞர் அவர் வச்சிருக்கிறார். இப்படி அவர்களை மேம்படுத்துவதற்கு, அந்த தொழிலை உள்ளூரினுடைய தொழில்களை மேம்படுத்துவதற்கு இந்த ரயில் நிலையங்கள், ரயில்வேவும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரயில்வேனுடைய மேம்பாடு இன்றைக்கு அதிவேகமாக அதிநவீனமாக புல்லட் ட்ரெயின், மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு நம்ம மும்பை ட்ரெயின் புல்லட் ட்ரெயினில் முன்னாடி சினிமாவில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு இந்தியாவிலும் சாத்தியம் புல்லட் ட்ரெயின். இன்றைக்கு மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் போடப்பட்டிருக்கிறது. மிக கூடிய சீக்கிரம் அதுவும் திறந்து விடப்படும். இப்படி ஒரு அதி வேகமான ரயில் கனெக்டிவிட்டி, இந்த ரயில் சேவையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் அதை எளிமையாக பயன்படுத்துவதற்கான ரயில் பிரயாணத்திற்காக நம்முடைய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் ரயில்வேக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து ரயில்வே துறையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்து கொண்டு இந்த ரயிலை தொடக்கி வைப்பதில் மிக மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். மைசூர் மயிலாடுதுறை இடையிலான விரைவு ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்படுகின்றது. அதனை கொடியசைத்து துவக்கி வைக்கின்றனர் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். This is being done in the presence of DRM Trichy Anbalagan and by Selvi Sudha, Honorable MP Mayiladuthurai constituency, and Niveda M. Murugan, Honorable MLA Pumbukhar, and Shri Rajakumar MLA Mayiladuthurai. இந்நிகழ்வை மயிலாடுதுறையிலிருந்து காணொலி வாயிலாக நாம் கண்டுகளிக்கின்றோம். ரொம்ப நாள் கோரிக்கை இன்று நிறைவேறுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து மெமோ வண்டி புறப்பட்டு போத்தனூரை வந்தடையும். தினமும் 3 நேரம் காலை, மதியம், மாலை வந்து சேரும். அங்கிருந்து இங்கே வருவதற்கு வெறும் 10 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுத்தால் போதும். இதை மாண்புமிகு இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைக்கிறார். இதற்காக செயல்பட்ட வசந்தராஜன் அவர்கள் உடன் இருக்கிறார். போத்தனூர் ரயில் பயனாளர்கள் சங்கத்தின் கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிறைவேற்றி தந்த உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். எங்கள் பகுதியில் எங்களுடன் இருந்து எங்கள் கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துச் சென்ற, மாண்புமிகு அமைச்சருக்கு எடுத்துச் சென்ற வசந்தராஜ் அவர்களுக்கும்
எங்களது விண்ணப்பங்களை பரிசீலித்து அனுமதி வாங்கி கொடுத்த மாண்புமிகு இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும், தற்போது எங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்ற பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.